ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கிறீங்கல்ல? வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கேயும் வெளியெல்லாம் போயிடாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு கிராமர் எக்ஸசைஸ் பார்த்தோம். ஏ அண்ட் யூஸ் பண்ணுற கிராமர் எக்ஸசைஸ் பார்த்தோம். அண்ட் அப்புறம் நோட்டில் கொஞ்சம் ரோம் லெட்டர்ஸ் பார்த்தோம். அப்படி தானே? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் உள்ள ஐ கேன் டூங்கிற எக்ஸசைஸ். செகண்ட் யூனிட் நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு போயம் பார்த்தோம். சாரி, தேங்க்யூ அப்படின்ற ப்ளீஸ் அப்படின்னு மேஜிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போயம் பார்த்தோம். அப்புறம் நீனா ஒண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்த்தோம். அப்புறம் ஏ அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராமர் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். அப்படி தானே? ஸோ இன்றைக்கி அந்த யூனிட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் செகண்ட் யூனிட். அதில் எல்லாத்தையும் சேர்த்து ஐ கேன் டூன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு பாருங்கள். இது நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். ஐ கேன் டூ அப்படின்னாலே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். என்ன செய்ய முடியும் பார்க்கலாமா? சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர். கரெக்டான பிக்சரை சர்க்கிள் பண்ணணுமா? என் நேம் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க ஹேட் அப்படின்னு. இதில் ஹேட் எது? திஸ் ஒன் ஹேட். ஓகேவா? இது என்னது? பெல்ட். இது சாக்ஸ். அப்போ கரெக்ட் வந்து இதுதான். ஓகே. தென் செகண்ட் ஒன் ஷூஸ். விச் ஒன் இஸ் ஷூஸ்? இது ஃப்ராக், இது ஷார்ட்ஸ், இது ஷூஸ். அப்போ இதுதான் ஷூஸ். அடுத்து பேண்ட்ஸ். இது பேண்ட்ஸ், இதுதான் பேண்ட்ஸ். அப்படி தானே? இது ஸ்வெட்டர், இது தோட்டி. தென் டை. இது டை எது? இதுதான் அதில் டை. ஓகே. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். லிசன் அண்ட் ரைட் த கரெக்ட் ஒன். கரெக்டான ஒன்றை ரைட் பண்ணணுமா? இது நீங்கள் நோட்டில் எழுதலாம். ஓகே. இது நீங்கள் பிக்சராக இருக்கிறதுனால உங்கள் அம்மா கிட்ட பார்த்து கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் நோட்டில் எழுதுங்க. வி சி வித் அவர் டேஷ். நம்ம எதனால் பார்க்குறோங்க? எதை வச்சு நம்ம பார்க்குறோம்? சீனா பார்க்குறது. நமக்கு பார்க்குறதுக்கு எந்த ஆர்கன் யூஸ் ஆகுது? ஐஸா இயர்ஸா? ஐஸ். அப்படி தானே? ஸோ இதுக்கான ஆன்சர் ஐஸ். செகண்ட் ஒன் வி ஸ்மெல் வித் அவர் டேஷ். இயர்ஸ், நோஸ். எதை வச்சு நம்ம ஸ்மெல் பண்ணுவோம்? குட் ஸ்மெல்லா, பேட் ஸ்மெல்லா அப்படின்னு எதை வச்சு? இயர்ஸ் ஆர் நோஸ். காதா மூக்கான்னு நிற்கிறாங்க. எதை வச்சு நம்ம ஸ்மெல் பண்ணுவோம்? நோஸ். அப்போ இங்கே ஆன்சர் நோஸ். தேர்ட் ஒன் வி வாக் ஆன் அவர் டேஷ். எதை வச்சு நம்ம நடக்கிறோம்? எந்த ஆர்கன் ஹெல்ப்பாக நம்ம நடக்கிறோம்? ஹேண்ட்ஸா, லெக்ஸா? லெக்ஸ், கால்கள். அப்படி தானே? நெக்ஸ்ட் ஒன் வி கிளாப் வித் அவர் டேஷ். எதை வச்சு நம்ம கிளாப் பண்ணுவோம்? கிளாப் பண்ணுறதுக்கு எந்த ஆர்கன் யூஸ் ஆகுது? ஹேண்ட்ஸா, லெக்ஸா? ஹேண்ட்ஸ். அப்படி தானே? ஹேண்ட்ஸ் வச்சு நம்ம கிளாப் பண்ண முடியும். ஓகே, ஹேண்ட்ஸ். அடுத்து பாருங்க. டிக் த திங்ஸ் தட் ஆர் எல்லோ. இதில் எதெல்லாம் எல்லோ கலரில் இருக்கோ அந்த திங்ஸ் அவன் டிக் பண்ணியிருக்காங்க. இது லெமன், இது ரேட், இது சன், இது என்னது? ரோஸ், இது பனானா. ஓகே. ஸோ இது எல்லோ கலர் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் எல்லோ கலரில் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதோட நேமை ஸ்பெல்லிங் எழுதுங்க. ஓகே. ஸ்பெல்லிங் வச்சு நோட்டில் அம்மாட்ட கேட்டு ஸ்பெல்லிங் எழுதி பாருங்கள். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் மேட்ச். ஓகே. இங்கே கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன வேர்ட்ஸ்னா ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? நம்ம சொல்லும் போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதோட சவுண்டு ஒரே மாதிரி முடியக்கூடிய சவுண்டு சேம் சவுண்டாக இருந்ததுன்னா அதை ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கே இருக்க வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். டெய்ல், பே, மேல், ஃப்ளேம், ட்ரெயின். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேல், ப்ளேம், பெயில், பிரெயின், சே. ஸோ சேம் சவுண்ட் கிடையாது. டெய்ல், பேல் சேம் சவுண்டாக இருக்கா? இல்லை. டெய்ல், ப்ளேம் சேமாக இருக்கா? அதுவும் இல்லை. டெய்ல், பெயில் சொல்லும் போது ரெண்டும் ஒரே சவுண்டில் வருதுல்ல, முடியக்கூடிய சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டெய்லும் பெயிலும் தான் மேட்ச். செகண்ட் பாருங்கள். பே. பேக்கு எது சவுண்ட் மேட்ச் ஆகுது பாருங்கள்? பே, பேல் மேட்ச் ஆகாது. பே, ப்ளேம் மேட்ச் ஆகாது. பே, பெயில் மேட்ச் ஆகாது. பே, பிரெயின் மேட்ச் ஆகாது. பே, சே ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். பே, சே ரெண்டும் முடியக்கூடிய சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. தேர்ட் ஒன் மேல். மேல், பேல் ரெண்டும் மேட்ச் ஆகுது இல்லையா? ஓகே. ஃபோர்த் ஒன் ஃப்ளேம். ஃப்ளேம், ப்ளேம் ரெண்டும் முடியக்கூடிய சவுண்டு ஒரே மாதிரி சவுண்டாக இருக்குது. அடுத்து ட்ரெயின். ட்ரெயின், பிரெயின் ரெண்டோட சவுண்டு முடியக்கூடிய சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குவா? முடியக்கூடிய சவுண்டு ஒரே மாதிரி இருந்தால் அதை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள். கேன் யூ டூ திஸ்? சே இட் டு
யுவர் டீச்சர். உங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் டீச்சர்கிட்டங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? இது என்னது? ஜம்ப். உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா சொல்லலாம். ஐ கேன் ஜம்ப். ஐ கேன் ரைட் அப்படின்னா என்னால் ஜம்ப் பண்ண முடியும், என்னால் எழுத முடியும். ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். ஐ கேன் கிளைம்ப், என்னால் ஏற முடியும். ஐ கேன் ரீட், என்னால் ரீட் பண்ண முடியும். ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி முடியும் அப்படின்னு என்ன சொல்லணும்? நீங்கள் ஐ கேன் அப்படி சொல்லணும். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபில் ஏ ஆர் ஆன். ஏ வருமா ஆன் வருமான்னு கேட்குறாங்க. ஏ எங்கே வரும், ஆன் எங்கே வரும்? நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸில் பார்த்தோம். எந்தெந்த வேர்டுக்கு ஃபஸ்ட்டு எழுத்து வவ்வல்ஸாக இருக்கோ, அதாவது AEIO இவங்க வவ்வல்ஸ் வருதோ அதுக்கு ஆன் போடணும், மற்றதுக்கெல்லாம் ஏ போடணும்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் முதல் லெட்டர் ஏ, ஏங்கிறது வவ்வல்ங்கனால இங்கே ஆன் போடணும். அடுத்து பாக்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் பி, இது ஒரு கான்சனன்ட் தான், ஸோ இங்கே ஏ போடணும். அடுத்து டேப் ஃபஸ்ட் லெட்டர் டி, இது ஒரு கான்சனன்ட், ஸோ இங்கே என்ன பண்ணணும்? ஏ தான் போடணும். அடுத்து எக் ஃபஸ்ட் லெட்டர் இ, ஈங்கிறது ஒரு வவ்வல், ஸோ இங்கே ஆன் போடணும். அடுத்து ஜக் ஃபஸ்ட் லெட்டர் ஜே, இது ஒரு கான்சனன்ட், ஸோ ஏ போடணும். அடுத்து ஆக்ஸ் ஃபஸ்ட் லெட்டர் ஓ, இது ஒரு வவ்வல், ஸோ இங்கே ஆன் போடணும். அடுத்து கைட் ஃபஸ்ட் லெட்டர் கே, இது ஒரு கான்சனன்ட், ஸோ இங்கே ஏ போடணும். அடுத்து வேன் ஃபஸ்ட் லெட்டர் வி, இது ஒரு கான்சனன்ட், இங்கே என்ன பண்ணணும்? ஸோ அதனால் இங்கே ஏ போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போயும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் செஞ்சுருங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு புக்கில் உள்ள ஹோம்ஒர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் மீனா ஒண்டர்ஸ் லெசனில் டிவர்ஸ், மீனிங்ஸ், அப்புறம் ஆப்போசிட், சிங்குலர், ப்ளூரல், ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அப்படி தானே? நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் அடுத்த நீங்களாம் படித்து எழுதிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி அடுத்த ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம். அடுத்த ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். த ஸ்னேக் வாஸ் ஹங்க்ரி. நம்ம ஒரு ரீடிங் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதில் ஸ்னேக் வந்து ரொம்ப பசியோடு இருக்கும், அதில் இதெல்லாம் சாப்பிடும், ஒவ்வொன்றா சாப்பிட்டே வரும் பார்த்தோம் நம்ம. ஸோ அதில் உள்ளது ஸ்னேக் வாஸ் ஹங்க்ரி. ஸ்னேக் வந்து பசியோடு இருந்துச்சு. ஹங்க்ரின்னா என்னது? பசியோடு இருக்குது. HUNGRY ஹங்க்ரி. செகண்ட் ஒன், த ஸ்னேக் ஏட் த ஸ்னெயில் இன் த பெயில். இந்த ஸ்னேக் வந்து பெயில்னா என்ன சொல்லலாம்? நான் வாளியோட கைப்பிடி. ஓகே, பக்கெட்டில் இருக்க கைப்பிடி, அந்த கைப்பிடி தான் பெயில். அதில் உள்ள ஸ்னெயிலை சாப்பிட்டுச்சு சொல்கிறாங்க. ஸ்னெயில்னா நத்தை, ஏட்னா சாப்பிட்றது. ஸோ பெயில், PAIL பெயில். தேர்ட் ஒன், த ஸ்னேக் ஏட் த கிரேன் நியர் த லேக். லேக் பக்கத்தில் இருந்த கிரேனையும் சாப்பிட்டுச்சு. கிரேன்னா கொக்கு. CRANE கிரேன். லாஸ்ட்டாக பாருங்கள். and ape saw the snake. and ape saw the snake. ஏப்னா குரங்கு. ஃபஸ்ட் லெட்டர் ஏங்கிறதுனால ஆன் போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு குரங்கு வந்து அந்த ஸ்னேக்கை பார்த்துச்சான். ஓகே, இதுதான் அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அடுத்து ஃப்ரேம் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபுட் ஃப்ரேம் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த வேர்டு நம்ம சென்டென்ஸில் வர மாதிரி ஒரு சென்டென்ஸை எழுதணும். ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஃபுட்டுன்னா சாப்பாடு. THE த, FOOD ஃபுட், IS இஸ், READY ரெடி. த ஃபுட் இஸ் ரெடி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஒன், ஜாமுன்ஸ். ஜாமுன்னா இந்த குலோப் ஜாமுன் பார்த்தலாம், ஜாமுன்ஸ். WEVATE THE த, JAMUNS ஜாமுன்ஸ். We ate the jamuns. நாங்கள் அந்த ஜாமுன்ஸை சாப்பிட்டோம். தேர்ட் ஒன், டக். டக்குனா வாத்து. ISEEC YELLOW எல்லோ. DUCK டக். I see a yellow duck. நான் ஒரு எல்லோ கலர் டக்கை பார்த்தேன். ஓகே, ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வர மாதிரி நம்ம சென்டென்ஸை உருவாக்கி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ஒன் வேர்ட். ஓகே, வாட் டு த டக் see?
டக் என்ன பார்த்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலர்ஸ் வச்சு ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் பார்த்தோம். ஒரு பையன் வந்து கலர் ஒவ்வொன்றா ஒரு டக் என்ன பார்த்தது, அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் என்ன பார்த்தது, ஒரு பேர்டு என்ன பார்த்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசி ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பான், அப்படி தானே? ஸோ அந்த ஒரு ரீடிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். அதுலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் டூ த டக் சி? வாத்து என்ன பார்த்துச்சு? வாத்து என்ன பார்த்துச்சு? ஒரு க்ரீன் கலர் ஃப்ராகை பார்த்துச்சான். GREEN green, FROG frog, a green frog, ஒரு green color frog பார்த்துச்சு. அடுத்து what do the red fish see? அந்த சிவப்பு கலர் மீன் என்ன பார்த்ததுன்னு கேட்குறாங்க. சிவப்பு கலர் மீன் என்ன பார்த்தது? ஒரு குட்டி பையனை பார்த்துச்சு. SMALL small, BOY boy, a small boy. Third question பாருங்க. What do the small boy see? அந்த small boy என்னெல்லாம் பார்த்தான்? BLUE blue, BIRD bird, a blue bird. YELLOW yellow, DUCK duck, a yellow duck. GREEN green, FROG frog, a green frog. AND and, RED red, FISH fish, a red fish. அப்போ அந்த பையனெல்லாம் பார்த்தானா? a blue bird, a yellow duck, a green frog and a red fish. ஒரு ப்ளூ கலரில் பேர்டு பார்த்துருக்குறான், எல்லோ கலரில் டக்கு பார்த்தான், க்ரீன் கலரில் ஃப்ராக் பார்த்தான், அப்புறம் ரெட் கலர் ஃபிஷ் எல்லாத்தையுமே இந்த பையன் பார்த்தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர். ஓகே, ஹூ டிட் நாட் கோ டு ஸ்கூல்? யார் ஸ்கூலுக்கு போகாமல் லீவு வீட்டில் இருந்தது? நீனா, அப்படி தானே? NINA நீனா, DID NOT not, GO go, TO2, SCHOOL school. நீனா did not go to school. நீனா தான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தது. செகண்ட் கொஸ்டின், வாட் கேம் டிட் நீனா அண்ட் நிதின் பிளே? நீனாவும் நிதினும் என்ன கேம் விளையாண்டாங்க? நீனா வீட்டில் இருந்தால் நிதின் வந்து சைடு விளையாடலாம் சொன்னாலே என்ன கேம்? லிசன் டு யுவர் பாடின்னு ஒரு கேம் விளையாண்டாங்க, அப்படி தானே? ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலையும் கை வச்சு என்ன பண்ணணும்னு செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீத் செக் பண்ணாங்க, அப்புறம் ஹார்ட் சவுண்ட் கேட்டாங்க, அப்புறம் டம்மியில் கை வச்சு பார்த்தாங்க. அது மாதிரி லிசன் டு யுவர் பாடி கேம் விளையாண்டாங்க, அப்படி தானே? ஸோ NINA நீனா, AND and, NITHIN நிதின், PLAYED played, LISTEN listen, TO2 YOUR your, BODY body, GAME game. Neena and Nitin played listen to your body game. நீனாவும் நித்தினும் சேர்ந்து என்ன விளையாண்டாங்களா? லிசன் டு யுவர் பாடி அப்படிங்கிற ஒரு கேமை விளையாண்டாங்களாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why did நிதின் place his hand on his tummy? நிதின் வந்து அவனோட கையை, ஹிஸ் ஹேண்ட், அவனோட கையை ஏன் ஒயின்னது ஏன் அவனோட டம்மியில் வச்சான்? நிதின் ஏன் கையை அவன் வயிற்றில் வச்சா பார்த்தான்? அவனோட பசியாக இருந்தது. அந்த வயிற்றுக்குள்ளே குடு குடுன்னு சத்தம் கேட்டது இல்லையா? வயிற்றுக்குள்ளே பசி இருக்கிறதுனால சத்தம் கேட்டது இல்லையா? ஸோ கையை வச்சு பார்த்தான், அப்படி தானே? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. NITHIN நிதின், WAS was, HUNGRY hungry. நிதின் வாஸ் ஹங்க்ரி, நிதின் ரொம்ப பசியாக இருந்தான். SO NITHIN நிதின், PLACED placed, HIS his, HAND hand, ON on, HIS his, TUMY tummy. So நிதின் placed his hand on his tummy. நிதின் ரொம்ப பசியாக இருந்தான்.
ஸோ அதனால் நிதின் அவனுடைய கையை அவன் டம்மியில் வச்சு பார்த்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேன் யூ நேம் த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி? பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி, உங்கள் பாடியில் இருக்க பார்ட்ஸ்லாம் உங்களால் நேம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், நமக்கு தெரியும்ல, நம்ம தான் சின்ன எல்கேஜிலேருந்து படிச்சுட்டே வரோம் இல்லையா, ஸோ நமக்கு தெரியும். இங்கே எல்லாமே இல்லாட்டியும் ஒரு 10 பார்ட்ஸ் பண்ண கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். HEAD ஹெட், தலை, அப்படி தானே. EYES ஐஸ், கண்கள். EARS இயர்ஸ், காதுகள். MOUTH மவுத், மவுத்னா வாய். NECK நெக், நெக்னா கழுத்து. HANDS ஹேண்ட்ஸ், ஹேண்ட்ஸ்னா கைகள். LEGS லெக்ஸ், லெக்ஸ்னா கால்கள். CHEST செஸ்ட், அப்படின்னா நம்ம நெஞ்சு, மார்பு பகுதி, நெஞ்சு. FINGERS ஃபிங்கர்ஸ், விரல்கள், கையிலையும் இருக்குல்ல, 2 கையிலையும் ஃபிங்கர்ஸ். NOSE நோஸ், நோஸ்னா மூக்கு. ஓகே, நான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நீங்கள் எழுதணும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம். ஓகே, இன்னொரு தடவை கொஸ்டின் பண்ணி ரீட் பண்ணலாமா? கொஸ்டின் இன்னொரு தடவை 1 செகண்ட் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஹூ டிட் நாட் go to school? Nina did not go to school. What game did Nina and Nitin play? Nina and Nitin played listen to your body game. Why did Nitin place his hand on his tummy? Nitin was hungry, so Nitin placed his hand on his tummy. Tummyனா வயிறு. Can you name the parts of your body? Yes. Head, eyes, ears, mouth, neck, hands, legs, chest, fingers, nose. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். என்னெல்லாம் ஹோம்ஒர்க்? புக்கில் நம்ம ஐ கேன் டூ பார்த்தோம் இல்லையா, அந்த பேஜஸ் இன்றைக்கி எழுத வேண்டியதை எழுதிருங்க. ஓவரலாக அம்மான்னு சொல்கிறது சொல்லிடுங்க. தென் த ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஃப்ரேம் சென்டென்ஸ், ஆன்சர் இன் 1 வேர்ட், தென் கொஸ்டின் ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் நோட்டில் என்ன செய்யணும், எப்பவும் போல் ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே எழுதணும், ரீட் பண்ணணும், அப்புறம் படித்து பார்க்காம எழுதணும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 2nd யூனிட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.